குழந்தைய வச்சுட்டு எப்படி எல்லா வேலையும் செய்கிறீங்கன்னு கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் என் பையனோட சப்போர்ட் 90% இருக்குது. நைட்டு 9 மணிக்கு மேலே ஆச்சுன்னா தூங்கிடுவான். அப்புறம் ஒரு 12:30 1 மணி போல் எழுந்து பால் குடிச்சிட்டு தூங்குவான். தென் காலையில் 5 மணிக்கு நானே அவனை ஒரு வாட்டி எழுப்பி பால் கொடுத்துட்டு தட்டி யானையில் போட்டு தூங்க வச்சுட்டு பால் சென்டருக்கு போவேன். ஒரு சில நாள் தூங்காமல் என் கூடவே பால் சென்டருக்கு வந்துடுவான். அப்புறம் 8 மணிக்கு வந்து தூங்குவான். அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எல்லாமே செய்ய ஆரம்பிப்பேன். இந்த மாதிரி நைட்டு தூக்கத்தில் எந்த ஒரு குடைச்சலும் தொல்லையும் இல்லாமல் இருக்கிறதே நான் பெரிய சப்போர்ட்டை தான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் திரும்பி வர வரைக்குமே தூங்கிட்டு தான் இருந்தான். இவர் தூங்கிட்டு இருக்க இந்த கேப்பில் தான் நான் என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் கடன்னு முடிச்சிடுவேன். லாஸ்ட் வீடியோவில் பண்ண செல்ஃப் கேரு, மீன் குழம்பு வைக்கிறது இது எல்லாமே இவர் தூங்கிட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் முடித்தேன். நான் வேலையை முடிக்கிறதுக்கும் இவன் எழுந்துக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. எழுந்த உடனே இவன் யானையை விட்டு இறங்க மாட்டான். கொஞ்ச நேரம் அதிலே தான் ஆடிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவார். கோழி பின்னாடி அது இதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுப்பார். இந்த சமயத்தில் இவருக்கு எண்ணெய் வச்சு வாரி விட்டுட்டு இவருடைய மார்னிங் ரொட்டீன் ப்ரஷ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி விட்டுருவோம். இவரே ப்ரஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு டெய்லி அடம் பிடிச்சி பண்ணிக்குவார். அண்ட் தென் இவனுக்கு நான் எதையுமே தனியாக ரெடி பண்ண மாட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை வந்து கொடுப்பேன். கூழ் இருந்துச்சு, அதுதான் இன்றைக்கி இவருக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அப்புறமா இவனை குளிக்க ஊற்றுறது, இவன் கூட விளையாடுறது, இவனை பார்த்துக்கிறதுன்ட்டு இவன் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா மொத்த நேரமும் இவன்கிட்ட மட்டும்தான் போகும். இவருக்கு எந்த சாப்பாடு கொடுத்தாலுமே ஃபுல்லாக சாப்பிட மாட்டான். அதில் 2 வாய் சாப்பிட்டுட்டு அப்புறம் எழுந்து ஓடிடுவான். இதுக்காகவே இவனுக்காக அடுத்தடுத்து எதையாவது ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பசி வந்தால் நீயா இருக்க மாட்டேன்ற மாதிரி என் பையன் எதையுமே ஃபுல்லாக சாப்பிட மாட்டான். ஆனால் பசி வந்துச்சுன்னா என்னை ரொம்ப குடைச்சல் பண்ணுவான். எந்த வேலை செஞ்சாலும் அதில் அவனும் கூட வந்து நின்றுக்குவான். இப்போ அவருக்கான எக்கை அவர் தான் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் இதையும் சாப்பிடாமலே தூங்கிட்டான்.